உங்களை இந்த ஓஜி கிளப்புக்கு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொடூரமான ஒரு கதை. எனக்கு இப்போ 28 வயசாகுது. நான் ஒரு வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் 2 மாடி, 2 சமையலறை இருக்குது. என் கூட என்னோடய ஃப்ரெண்டும் தங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட ஆஃபீஸ் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அவன் கம்பெனி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஸ்டே பண்ணிடுவான். எப்பயாவது ஒரு நாள் தான் இங்கே வருவான். அதனால் பல இரவுகள் நான் மட்டும்தான் இந்த வீட்டில் தனியாக இருப்பேன். அதுபோல் அந்த ஒரு நாள் இரவு நான் லிவிங் ரூமில் தனியாக இருந்தேன். என் வீட்டோட லிவிங் ரூம், டைனிங், கிச்சன் எல்லாமே ஒரு பெரிய இருட்டான இடம் போல். ரூமில் ஒரு ஸ்மால் லேம்ப் மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. மீதி எல்லாம் நிழல். சோஃபா நடுவில் இருக்கு. டிவி வாலில் மாட்டி இருக்கு. என் பின்னாடி ஒரு ஜன்னல், கர்டைன் முழுக்க மூடி இருக்கு. லிவிங் ரூமில் இருக்க டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில் ஒரே அமைதி. அந்த அமைதியில் தான் முதல் முறையாக நான் அந்த சத்தத்தை கேட்டேன். மெல்ல என் பின்னாடி ஜன்னல் பக்கம் மெதுவாக நான் திரும்பி பார்த்தேன். எதுவுமே இல்லை. கர்டைன் அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டு இருந்தது. ஒரு நிழல் எனக்கு தெரிஞ்சது. என்னோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையவே சமாதானப்படுத்திக்கிட்டேன். திரும்பவும் மூவி பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திரும்பவும் ஒரு ரேண்டம் சவுண்ட் கேட்டது. யாரோ ஜன்னல் கண்ணாடியை தட்டுற மாதிரி. என் உடம்பு முழுக்க உறைஞ்சி போச்சு. சுவாசம் கூட மெதுவாகிடுச்சு. மெதுவாக நான் தலையை திருப்பினேன். கர்டைன் இன்னும் மூடியே தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நிழல். எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது ஒரு நிழல். அது மனிதன் மாதிரி இருந்தது. கொஞ்சம் கூட அசையாமல் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நிழல் லேசாக நகர்ந்துச்சு. அந்த ஷேப் மாற ஆரம்பிச்சது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதோட தட்டுவது வேகமாக ஆரம்பிச்சது. நான் அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். எழுந்து ஓடணும்னு என் பிரெயின் சொல்லுது. ஆனால் என்னோட பாடி அதை கேட்க மாட்டேங்குது. அடுத்த வினாடி அந்த ஜன்னலில் போட்டப்பட்ட கர்டைன் மெதுவாக விலகுச்சு. ஜன்னல் திறக்கலை. அப்போதான் நான் உணர்ந்தேன் அது வெளியில இல்லை. அது ஏற்கனவே என் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் எனக்கு பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் நான் இன்னொரு விஷயம் கவனித்தேன். டிவி ஸ்க்ரீனில் என் ரெஃப்ளெக்ஷன் தெரிஞ்சது. சோஃபா, லேம்ப், ரூம் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. பட் அந்த டிவி ரெஃப்ளெக்ஷனில் இன்னொரு உருவம் தெரிஞ்சது. எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு புரியவே இல்லை. நான் மெதுவாக திரும்பி பார்த்தேன். என் பின்னாடி யாருமே இல்லை. திரும்பவும் டிவியை பார்த்தேன். அந்த ரெஃப்ளெக்ஷன் இப்போ அந்த உருவம் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு. என் இதயம் துடிக்கிறது. என் காதலையே கேட்க ஆரம்பிச்சது. நான் மெதுவாக எழுந்தேன். ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இடத்த விட்டு கடந்து போகிறது என்னால் முடியும்னு தோணவே இல்லை.
என்னால் அந்த பயத்திலேருந்து மீண்டும் வரவே முடியலை. யாரு அப்படின்னு நான் மெதுவாக கேட்டேன். அங்கே எதுவுமே பதில் இல்லை. அந்த உருவம் தலையை சாய்ச்சி என்னை பார்த்துக்கிட்டு இருந்தது. கண்கள் மட்டும் கருப்பா. நீ ஏன் திரும்பி பார்க்குற அப்படின்ட்டு அந்த குரல் என்கிட்ட பேசுது. நான் மெதுவாக டிவி ஸ்க்ரீனில் திரும்பி பார்த்தேன். என் பின்னாடி இருந்தது நான் தான். என்னோட ஹைட், என்னோட முகம், ஆனால் கண்கள் மட்டும் கருப்பாக அந்த ஸ்க்ரீனில் என்னை பார்த்து சிரிச்சது. அந்த நேரத்தில் என்னோட பாடி என் கண்ட்ரோல்லே இல்லை. நான் மெதுவாக திரும்ப ஆரம்பித்தேன். என் பிரெயின் கத்திக்கிட்டு இருந்தது, திரும்பாத 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 திரும்பாத. என் கழுத்து அதோட கையில் இருந்தது. என்னோட கண்கள்லேருந்து எனக்கே தெரியாமல் கண்ணீர்கள் வர ஆரம்பித்தது. நான் முழுக்க திரும்பினேன். அந்த ஜன்னல் கர்டைன் முன்னாடி அது நின்றுச்சு. இப்போது அது நிழல் இல்லை. எனக்கு முழுசாக அது தெரியுது, அது நான் தான். ஆனால் என் முகத்தில் இல்லாத ஒரு விஷயம் அதோட முகத்தில் இருந்தது. ஒரு பெரிய அசாதாரணமான மனிதன், செய்ய முடியாத அளவுக்கு நீளமான சிரிப்பு. அது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னது, இப்போது நீ வெளியே. அந்த வினாடி எல்லாமே பிளாங்க் அவுட் ஆச்சு. நான் கண் திறந்தப்போ என் ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். உள்ளே கர்டைன் பின்னாடி நான் நின்று கொண்டிருந்தேன். அதாவது அது மெதுவாக கர்டைன் திறந்து என்னை பார்த்து சிரித்தது. நான் கத்தினேன், ஷாக்காகி உறைஞ்சிட்டேன். ஜன்னலை தட்டுனேன். உள்ளே இருந்த நான் சோஃபாவில் போய் உட்கார்ந்தேன். டிவியை ஆன் பண்ணேன். அது மெதுவாக என்னை திரும்பி பார்த்தது. இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு. அந்த இரவுல இருந்து என்னால் எந்த வீட்டோட ஜன்னல்லையும் எந்த வீட்டோட ஜன்னல் கர்டைனையும் பார்க்கவே முடியலை. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு யாரோ அந்த ஜன்னலை தட்டுற மாதிரியே சத்தம் கேட்கும். என்னால் முடியலை. என்னால் இதுக்கு மேலே இந்த நிமிஷத்தை யார் கூடயும் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியலை. இது ஒரு ஆர்த்தர் அவரோட அனுபவத்தால் எழுதப்பட்ட ஸ்டோரி. போல் டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னும் நிறைய ஹாரர் ஸ்டோரியோட உங்களோட எதிர்பார்ப்புகளை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். டெய்லியும் இரவு 8 மணிக்கு.